could you? I didn't do anything. Oh my God. அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. சிறகடிக்க ஆசையில மனோஜ் பாடு பப்பரப்பா மனோஜோட பாடு தரியணத்தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்திரத்துக்கு 2 பக்கம் இடி, 2 பக்கட்டும் தவிக்கிறாரு. பாவம், அவன் ஜோசியக்காரர் என்ன நினைச்சு வந்தாரோ, இவர் நல்லவனா கெட்டவனான்னு கணிக்க முடியல அந்த ஜோசியக்காரரை பத்தி. அதே மாதிரிதான் கனகாவும் அவங்க அம்மா தேவிகாவும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, ஆக மொத்தம் ரோகிணியோட ஆட்கள் மாதிரி இல்லைன்னு தெரியுது. ரோகிணியை பார்க்கல கொஞ்சோன்னு இன்னைக்கு ஃபீலா தாங்க இருந்துச்சு. நானும் எங்க அம்மா வந்து இன்னைக்கு பார்த்தோம். ரோகிணி அந்த ஷோரூம்குள்ள வராங்க பாத்தீங்களா, வரையில எங்க அம்மா சொன்னிச்சு, ஐயோ பாவம், சே இந்த வாழ்க்கைக்காண்டி என்ன கஷ்டப்படுறா. அவங்க கண்ணு கலங்கிட்டு சொல்றாங்க இல்லையா, நான் போயிருவேன் இனிமே வரமாட்டேன்னு. மனோஜுக்கே ஒரு மாதிரியா ஏக்கம் வருதுங்க. அந்த நிமிஷம் அது ஒரு ரோகிணியா நான் நினைக்கலங்க, சத்தியமா ரோகிணியா நினைக்கல. ரோகிணி மாதிரி ஒரு பொண்ணை அந்த இடத்துல வச்சு பார்த்தேன். சமுதாயம் அவங்க கதை எடுத்து சொன்னாங்கல்ல, ஆனா ரோகிணி பண்ண பூரா தப்புங்க, அதெல்லாம் நான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன். மீனா கிட்ட சொன்னாங்கல்ல, நான் எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் பண்ணப்போ அவன் அப்படியே குத்தி குத்தி காமிச்சிட்டு வேணான்னு ஓடி போயிட்டான், அதனாலதான் நான் சொல்லாம செஞ்சேன்னு. அதனாலதான் இந்த பிள்ளை சொல்லாம செஞ்சுச்சு. என்ன பண்றது, பொய்யுக்கு விலை வந்து அதிகமா பொய் கொடுக்கறது, அதிகமா திருட்டுத்தனம் பண்றது, மன நிம்மதி, இதுதான் பொய்க்கு வழிவகுக்கிறது. அது தெரியாம போச்சு ரோஹிணிக்கு. ஆனா நிறைய பேர் கல்யாணம் ஆனவங்க புள்ள இருந்தாலும் ஏத்துக்கிற நல்ல ஆண்கள் இருக்காங்க, மத்தியில உலகத்துல இருக்காங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆம்பளைங்களும் நல்லவங்க இருக்கிறாங்க. நான் அடிச்சு சொல்லுவேன், எங்க வீட்ல எல்லாம் எங்க அத்தை கல்யாணம் ஆயிட்டு விவாகரத்து ஆனாங்க. ஒரு குழந்தையோட இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோகிணி பிள்ளைக்கு வாழ கொடுத்து வைக்கல. ஆனா என்ன பண்றது, நல்லவங்கன்னு சொன்னா திட்டி பிடிங்க. ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பாவமா, எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் பாவமா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பேசாம அந்த பிள்ளைக்கு ஒரு 5 வருஷம் தண்டனையை கொடுத்து விட்டு மனோஜோட கூட சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மனோஜ் மட்டும் என்ன பெரிய நல்லவரா என்ன, அப்படித்தான் தோணுது. விஜயாவுக்கு அதாங்க தண்டனை கிடைக்கணும். இந்த ரோகிணியோட மனோஜ் போகணும். விஜயா என்னென்ன பாடுபடுத்துச்சு, அந்த பிள்ளை மட்டும் என்ன ரொம்ப நல்லவங்களா? கதையை பொறுத்த வரைக்கும் முத்து, மீனா, ரவி, ஸ்ருதியை தவிர எல்லாருமே அப்படித்தாங்க இருக்குதுங்க. மத்த அதர் கேரக்டர், அந்த மீனா அம்மா, சத்யா, அதாவது சீதா, அண்ணாமலை, இவங்கெல்லாம் நல்லவங்க தான். அதை விட இந்த செல்வம், பரமும், பார்வதி ஆண்டி எல்லாம் சூப்பர் கேரக்டர் தான். மெயினா நம்ம முத்து தாங்க மொத்த இடம். அவர் மாதிரி மனசு யாருக்குமே வராதுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் படிக்காதவன் படத்துல ரஜினிகாந்த் மனசு அவ்வளவு நல்ல மனசு நினைப்பேங்க. அது என்னமோ தெரியலங்க, கார் டிரைவரா இருக்கவங்க பூராத்தையுமே நல்ல மனசா காமிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒரு சிலவங்கள கெட்டதா காமிச்சிருக்கலாம். ஆனா முத்து ஐயனார் துணையில சோழனே அப்படித்தான் கலக்கலன்னு காமிக்கிறாங்க. இப்ப பணம் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. என்ன இப்படி போறாரு, ஏண்டி குந்தாணி பொண்ணையே கொடுத்துட்ட, ஒரு 5000 உனக்கு என்னடி பெருசா தெரிய போகுது, 5 லட்சத்தை கொடுக்கலாம்ல. டைரக்டருக்கு அப்புறம் கதை வேணுங்களே. இவங்க இழுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க போயிட்டே இருக்கணும், ரோகிணியும் டைவர்ஸ் ஆகாம இருக்கணும். சரியான ஆளுங்க டைரக்டர். ரோகிணியை விட்டு கொடுக்க மனசே இல்லை. அதனாலதான் அப்படியே ஜவ்வா இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 5 லட்சம் கிடைக்கல. மறுபடியும் ரோஹிணி கேக்குது, தந்துடுறேம்மா தந்துடுறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினா என் பிள்ளைக்கு நல்லா ஆயிரும், நல்லா ஆயிட்டா நான் உனக்கு 5 லட்சம், 5 கோடி கூட தர்றேன் அப்படிங்குது. இவரு எப்போ எனக்கு பணம் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு தவிக்கிறாங்க. சரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்களா. கோயிலுக்கு தான் போயிட்டு மேத்த, அப்புறம் எதுக்கு, இல்ல அது சாதாரண கோயிலுக்கு போனா, இப்ப எங்க குலதெய்வம் கோயில் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு கூட்டி போறாங்க. சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வாராங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க எல்லாம் வர்றாங்க. மனோஜ் கிட்ட அடிச்சு சொல்றாங்க, கண்டிப்பா உங்களுக்கு தந்துடுறேன் மாப்பிள்ள, நீங்க பயப்படாதீங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க 5 லட்சத்தை கொடுத்துட்டா நான் ரோஹிண்ட கையெழுத்து வாங்கிடுவேன். அவர் நல்ல நேர்மையான மனுஷனா தாங்க இருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ஆகாம எதுவும் நடக்க கூடாது. இதுக்கெல்லாம் காரணம் இங்க வேலை பாக்குறாங்க இல்லையா, ஜீவா, அவங்க சந்தோஷ், இவங்க எல்லாம் சொன்னதுனாலதான் இது மட்டும் நடக்காம தெரிஞ்சு போச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளவுதான், டைவர்ஸ் இல்லாம கல்யாணம் பண்ணதுக்கு உங்களை தூக்கி வச்சிருவாங்க, உள்ளார வச்சிருவாங்கன்னு சொன்னதுனால பயப்படுறாரு. இப்ப சாமி கும்பிட்டுட்டு இந்த பிள்ளை என்ன பண்ணுது, வெளியில ஓடி வருதுங்க. ஐஸ் வண்டி விக்குது, எனக்கு ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஓடி வர, இவங்க சாமி கும்பிட்டுட்டு ஐயோ ஓடுறாளே அப்படின்னு தேவிகாவும் மனோஜும் ஓடி வராங்க. மாப்பிள்ள பிடிங்க, மாப்பிள்ள பிடிங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆப்பு பெரிய ஆப்பா வந்துட்டு இருக்குங்க. ரோகிணி வருதுங்க. ரோகிணியை பார்த்தோன்னு பின்னாடியே பாத்துறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா அதை விட ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இருக்கு. விஜயாவும் பார்வதியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. ஆட்டோல இறங்கின கையோட அங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம முத்து மீனாவும் வராங்க. சரன்னு வர இங்கிட்டு ஆட்டோ வர, இந்த புள்ள நடுவுல வர, அவங்க பின்னாடி இந்த பார்க்க ரோகிணி அங்கேருந்து இறங்கி வருதுங்க. அப்படியே வந்து வேகமா ஓடி வரதுக்கு முத்து சடன் பிரேக் போடுறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா லைட்டா அப்படி மோதுதுங்க. ரொம்பலாம் அடி இல்ல. முத்து
முத்து மாதிரி ஒரு டேலண்டான டிரைவருங்கிறதுனால டபக்குன்னு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. ஐயோ அம்மா! நான் இங்க மாப்பிள அதாவது மாப்பிள இல்லங்க. அவங்க அம்மா தேவிகா கத்துறாங்க. மனோஜ் ஐயையோ! அப்படின்னு நிக்க, விஜயா, பார்வதி எல்லாரும் பார்க்க, முத்து மீனா இறங்க, அங்கிட்டு ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு பார்க்க, கனகா அப்படியே சொய்யின்னு மயங்கி விழுக, ஓடி போய் பிடிக்கிறாங்க. "புடிங்களே, புடிங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "தண்ணி குடுங்க, தண்ணி குடுங்க" அப்படிங்கிறாங்க. தண்ணிய கொண்டாந்து மனோஜ் ஓடி வந்து குடுக்குறாரு. "இந்தாங்க தண்ணிய குடுங்க, தண்ணிய குடுங்க" அப்படின்னு சொன்னா ரோஹிணி எல்லாருமே பார்க்குறாங்க. "டேய் என்னடா நீங்க என்ன பண்ற?" அப்படிங்கிறாங்க. "ஐயா நீங்க என்ன பண்றீங்க? நானும் கோயிலுக்கு தான் வந்தேன்" அப்படிங்கிறாங்க. "மாப்பிள தண்ணிய குடுங்க சீக்கிரம்" அப்படின்னு மறுபடியும் கேட்க, குடுத்துட்டு வாங்க. "என்னது மாப்பிள்ளையா?" ரோகிணி எல்லாருமே பார்க்குறாங்க. "என்ன மாப்பிள்ளைங்கிறீங்க?" "ஐயையோ மாட்டி விட்டுட்டோமே மாப்பிள்ளைய" அப்படின்னு பார்க்க, மனோஜ் பேன்னு முழிக்கிறாரு. ஒரிஜினல் பப்பரக்கா மனோஜ் மாதிரி. "என்னாச்சு என்னாச்சு?" அப்படின்னு எல்லாம் கும்பல் பூரா வர்றாங்க. "இல்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு." "என்ன தம்பி பார்த்து ஓட்டக்கூடாதா?" "என்னம்மா நான் பார்த்து ஓட்டுனதுனாலதாம்மா இவ்வளவுக்கு மயக்கத்தோட முடிஞ்சு போச்சு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உங்க பொண்ணு இதே வேற ஆளா இருந்தா நேரா மோதிருக்கும்." "ஆமா ஆமா தம்பி எனக்கு நல்லா தெரியுதுதான் இல்லைங்கள" அப்படின்னு சொல்லல. ஐயையோ எல்லாரும் இருக்காங்களே மாப்பிள்ளைன்னு கூட்டிட்டோமே. டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, முத்துவையும் சேர்த்து, மாப்பிள்ளை நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க." மீனாவும் முத்தும் பார்க்குறாங்க. "என்னது எங்கள மாப்பிள்ளைங்கிறீங்க?" இல்ல எனக்கு என்னமோ தோணுச்சு சொல்லிட்டேன் மாப்பிள்ளைன்ட்டு. எல்லாரையும் என்னமோ தெரியல மாப்பிள்ளைன்னு சொல்றேன்." அம்மா கனகா கனகா எந்திரிம்மா, இந்த தேவிகால விட்டுட்டு போயிறாதம்மா." நல்லா பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? கரகாட்டக்கார கனகாவோட அம்மா தேவிகா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் தெரியலையோ தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட். தேவிகா பழைய நடிகை. இப்ப கனகா. அவங்க பொண்ணு பேரும் கனகா தான். அதே மாரி பொருத்தமா வச்சிருக்காங்க பேர. இப்ப கனகா கனகான்னு எழுப்ப எல்லாரும் வர்றாங்க. அப்படி கூட்டம் கூடுது. விஜயா பாக்குது. "டேய் மனோஜ் இங்க என்னடா வந்த? நான் கூப்பிடறப்பலாம் வரமாட்டேன்ட்ட." "இல்லம்மா சும்மாதாம்மா, சும்மா ஒரு வேண்டுதல். இங்க எல்லாரும் சொன்னாங்கம்மா, இன்னைக்கு வேண்டிட்டு போனா குருப்பெயர்ச்சி நல்லா இருக்காம். இன்னைக்கு இதுக்கு உகந்த நாளாம்மா. அதனாலதாம்மா நான் வந்தேன்." முத்துவும் சொல்றாங்க. "ஆமா நானும் அதான் வந்தேன்." விஜயா சொல்லுது. "அதுக்காகத்தான் நானும் வந்தேன்" அப்படின்னு எல்லாரும் சொல்ல, இப்ப அந்த பிள்ளைய பார்த்தா, "ஏங்க எல்லாருக்கும் நல்லதுங்கிறீங்க, இந்த பிள்ளைய மயங்கி கிடக்கணும்?" "ஆமால்ல இந்த பிள்ளைக்கு நல்லதுல நடந்திருக்கணும். நல்லது நடக்கும் தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்படி ஆயிடுச்சு. அம்மா கனகா கனகான்னு கொஞ்சம் காத்த விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பாக்குது. உங்களையே இவங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. மனோஜ் தவிக்கிறத பார்த்துட்டு, "ஏய் உனக்கு என்னடி? என் புள்ள எங்க வேணாலும் வருவான், எங்க வேணாலும் போவான். நாங்க எங்க வேணாலும் போவண்டி. நீ யாருடி அதை கேட்க?" அப்படிங்கிறாங்க. "இங்க பாரு மனோஜ், என்ன இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் அங்கே வருது இங்க வருது. ஏய் வாய மூடுறி" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கனகா மெல்ல கண்ணை முழிக்குது. "கனகா உனக்கு ஒண்ணு இல்லையே" அப்படின்னு மனோஜாலையும் இருக்க முடியலங்க. கேட்டுறாரு. என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அப்பதான் கண்ணை முழிச்சு, "அம்மா" அப்படின்னு கட்டி பிடிக்குது. "கனகா" அப்படிங்கல. "அம்மா என்னாச்சு? வாட் ஹேப்பன்?" "எனக்கு என்ன?" அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பார்க்க, எங்க வந்தோம்? "ஓ டெம்பிள். ஏம்மா சாமி கும்பிட வந்தியாம்மா? ஐயோ எவ்வளவு நாளாச்சு நம்ம சாமி கும்பிட்டு" அப்படிங்கல. என்னடி கனகா என்னென்னமோ சொல்ற?" "அம்மா என்னம்மா?" "ஓ எங்கேயோ நான் வண்டியில வந்தேனே ஆக்சிடென்ட் ஆனிச்சே, அதே ஆக்சிடென்ட் இன்னமும் நடக்குதா? இன்னமும் நான் எங்கேம்மா இருக்கேன்? ஒண்ணும் புரியல. ஆமா எங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம்? எங்கம்மா? ஏய் எங்க நீலா எங்க? மகேஸ்வரி எங்க?" அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்ப என் பொண்ணுக்கு நல்லாயிருச்சு, என் பொண்ணுக்கு குணமாயிருச்சு அப்படின்னு ஒரே குதியா குதிக்குதுங்க அவங்க அம்மா தேவிகா. "என்னம்மா நல்லாயிருச்சுன்னா ஏன்டி கேக்குற? உனக்கு 2 வருஷமா நீ உன் சுய நினைவே இழந்துட்டு இருந்தடி." "என்னம்மா அப்படியா?" "ஆமாடி, அதுல உனக்கு கல்யாணமே" அப்படின்னு சொல்ல போயில, "ஏம்மா அப்ப நான் 2 வருஷம் சுயநினைவு இல்லாம இருந்தேனா?" "ஆமா." "இது என்னம்மா தாலி இருக்கு, சும்மா விளையாடுனீங்களா கைத்த போட்டு?" அப்படிங்கல. எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. "இல்லடி அது வந்துடி" அப்படின்னு சொல்ல, "என்ன அது வந்துன்னா?" மனோஜ் கிட்டக்க வராங்க. "ஒண்ணும் இல்ல கனகா, அது வந்து கனகா" அப்படின்னு சொல்ல, கையெடு" அப்படிங்கிறாங்க கனகா. "என்ன கனகா இப்படிலாம் பண்ற? என்ன நீ யாரு என் கழுத்தை என் கையை வந்து தொடுறதுக்கு? உன் மூஞ்சியும் முகரையும் சோடாப்பட்டி கண்ணாடியும் உன்னை பார்க்கவே அப்படின்னு இருக்கு. நீ வந்து என்ன வந்து தொடுவியா?" எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க. "என்ன நடக்குது? டேய் அவளை ஏன்டா தொடுற?" அப்படிங்கல. எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. "அம்மா கனகா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா." "என்னது கல்யாணம் ஆயிடுச்சா?" "ஆமாம்மா." "மாப்பிள்ளை யாரு?" "எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்குங்க, இந்த மனோஜ் தான் என் புள்ள கழுத்துல தாலி கட்டினது." அம்புட்டு பேரும் ஒட்டுமொத்த பேரும் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க அதிர்ச்சி வேற, இங்க கனகாவோட அதிர்ச்சி அதை விட. "என்னது வாட்? இவன் எனக்கு புருஷனா? என்னம்மா சோ சேட்" அப்படின்னு அப்படியே நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசி தள்ளுது. மனோஜ் பாக்குறாங்க. ஐயோ என்ன இது இப்படி ஆயிடுச்சே, நம்ம இவளுக்கு முன்னாடி கிறுக்கின்னு நினைச்சோம், இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறா. ஐயோ நான் பேசாம குடும்பம் நடத்தி இருந்திருக்கலாமே. இப்ப அழகான ரதி மாதிரி சொத்தோட போறாளே, ரதி மாதிரி ஒரு பொண்ணு போச்சே, இப்ப நம்மள கண்டாலே அப்படிங்கிறாளே. "டேய் மனோஜ் உனக்கு இல்லையா அப்படின்னு புலம்ப எல்லாரும் பாக்குறாங்க. "என்னடா மனோஜ் இவ கழுத்துல நீ தாலி கட்டினியா?" "ஆமாம்மா." ரோஹிணி பாக்குது. "ஏங்க அப்ப நீங்க பொய் சொன்னீங்களா? என்ன மன்னிச்சிரு ரோஹிணி, உனக்கு 5 லட்சம் கொடுக்கணுங்கிற காத்தான் நான் தாலி கட்டினேன்" அப்படிங்கிறாங்க. "வாட்
5 லட்சத்துக்கா? என்னம்மா சொல்ற? ஆமாடி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாகும்னு சொன்னாங்க. யாருமே உன்னை கட்டிக்க வரலடி. அதனால தான் தம்பிக்கு காசு தரேன் அப்படின்னு தாலி கட்ட சொல்லி கல்யாணம் பண்ண சொன்னேன்டி. 5 லட்சம் குடுக்கலான்னு. ஆனா இன்னும் குடுக்கலடி. குடுக்கலைல, அதோட விடு. இந்த ஆள்லாம் எனக்கு ஒரு புருஷனா? அப்படிங்கிறாங்க. விஜயா உடனே கோவம் வருது. ஏய், உனக்கு வேணும்னா விட்டுட்டு போயிட்டே இரு. என் புள்ளைய பத்தி எனக்கு தானே தெரியும். உனக்கு என்னடி தெரியும்? அவன் ராஜாடி. அவன் படிப்புக்கு கால் தூசி நீ பெறுவியா? ஹலோ, என்ன என் படிப்பு என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் படிச்சாங்க பாத்தீங்களா? அம்புட்டு டிகிரியும் ஒட்டு மொத்தமா ஒப்பிக்குது. ஆடி போறாங்க. என்னத்த இவ்வளவு படிச்சிருக்கா? அப்படிங்கல. ஆமா மாப்பிள்ள, என் புள்ள அவ்வளவு படிச்சவ தான். படிப்புன்னு ஊரை சுத்திட்டு நல்லா ஜாலியா பொது சேவை பண்ணிக்கிட்டு இருப்பா. ஐயோ, இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிளம்புமா. மனோஜ் என்ன பண்றாரு? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி செம்ம காண்டுல இருக்கு. இங்க கனகா என்ன பண்ணுது? வாமா நம்ம வீட்டுக்கு போக. ஏய் மாப்பிள்ளடி. என்னது மாப்பிள்ளையா? இந்த தாலியே வேணான்னு சொல்றேன் அப்படின்னு படார்னு கழுத்து வழியா கழட்டி தூக்கி எறிறாங்க. இந்தா வச்சுக்க, எனக்கு இது தேவையில்லை. நீ ஏன் புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வாமான்னு கூப்பிட ஆண்டின்னு பின்னாடியே ஓடுறாரு. இங்க பாருங்க, என் புள்ளைக்கு உங்களை பிடிக்கல, ஒன்னும் பண்ண முடியாது. தாலியும் கழட்டி கொடுத்தாச்சு, அதனால எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு 5 லட்சத்தையும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தலையை குனிஞ்சிட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க 50 பேரும் மொக்கிற மாதிரி பாக்குறாங்க. ரோகிணி செம்ம காண்டாகுது. உனக்கு தான் நான் சொன்னேன்ல, எதுக்கு இப்படி என்கிட்ட மறைக்கணும், ஏன் இப்படி பொய் சொல்ற அப்படின்னு செம்ம காண்டாடுறாங்க. விஜயா போட்டு மனோஜ செம்ம குத்துன்னு குத்தி எடுத்து வச்சிடறாங்க. முத்து மீனாவும் சிரிக்கிறாங்க. ஏன்டா, நான் தான் சொன்னேனேடா, நீ ஏதாவது பண்ணுனா இப்படிதான் காடிப்பானிக்குள்ள போய் விழுவேன்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களாமா உங்க அறிவு பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கானு. டே விடுடா. என்னம்மா இப்பவும் அவனுக்கு தான் சப்பக்கட்டு கட்ட போறீங்களா? அப்படிலாம் இல்ல, இனிமே நான் அவனை சும்மா விட மாட்டேன். ஏண்டா, இவங்க சொன்ன மாதிரி நீ பண்ணிட்டில அப்படின்ட்டு மனோஜை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. ரோஹிணி பாக்குது. பாத்தியா மனோஜ், நான் உன்னை வேணும்னு வர்றேன், ஆனா நீ என்ன வேணான்ட்டு இங்க போன பணக்காரின்ட்டு. அவ புத்தி சுவாதனை நல்லா ஆனோன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டாளா? உன் மூஞ்சிய பார்க்க கூட பிடிக்கலன்னு போயிட்டா. இன்னைக்கும் இல்ல என்னைக்குமே உனக்கு நான் தான். வரட்டா ஆண்டி அப்படின்னு அது சொல்லிட்டு போகுது. பாத்தியாடா என்னென்ன பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு அப்படின்னு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஐயோன்னு அறுக்க போறது மாதிரி போயிட்டே இருக்காரு, ஆட்டுக்குட்டி மாதிரி. இந்த பக்கத்து இந்த பொண்டாட்டியும் போச்சு, அந்த பக்கம் அந்த பொண்டாட்டியும் போச்சே அப்படிங்கிற மாதிரி நொந்துகிட்டே போறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்ன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அன்புறவுல தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.